இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான சிக்கன் 65. நார்மலாக எல்லாருமே சிக்கன் 65 பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்குங்க. இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன், அதாவது உங்கள் கார தேவைக்கு நீங்கள் கூட்டிக்கலாம். இந்த சிக்கன் ரொம்ப காரசாரமாகவும் இருக்கும், அதுமாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் விரவி விட்டுடுங்க. அதோட நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனுக்கு நான் 1 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். மஞ்சள் கரு இதில் சேர்க்க வேண்டாம். வெள்ளைக்கரு மட்டும் பிரிச்சுட்டு இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டு 3 மணி நேரமும் வைக்கலாம், இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சுட்டு மறுநாள் அதை குக் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அதை. அதுக்கப்புறம் இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுக்குங்க. நார்மல் குக்கிங் ஆயில் விட்டு அது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம சிக்கன் நார்மலாக எப்போதும் பொரிக்கிற மாதிரியே பொரித்து எடுத்துருங்க. நம்ம இப்போது நார்மலாக இது சிக்கன் 65 தாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் நினைக்கலாம். நம்ம இதை நார்மலாக டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டாக நம்ம இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இப்போ நல்ல 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. டிஷ்யூ பேப்பரில் எண்ணெயெல்லாம் வடியட்டும். அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இது போல் மீதி இருக்கிற எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பொரித்து தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இது போல் எல்லா சிக்கனையும் பொரித்து நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண போகிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது, அதில் பச்சை மிளகா 5லேருந்து 8 வரை கூட எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 1 குத்து எடுத்துக்கோங்க. தயிர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ரெட் ஃபுட் கலர், அதாவது விருப்பப்பட்டால் கொஞ்சோண்டு அது சேர்த்துக்கிட்டால் தான் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துங்க, இல்லைன்னா பெப்பரிக்கா ஃபுட் கலரோ அல்லது நம்ம ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் உப்பும் நான் தயிரோடு சேர்த்துருக்கேன். தயிர் ரொம்ப புளிக்கக்கூடாது, திக்கான தயிராகவும் இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதே ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் நம்ம பொரிச்ச எண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவை நீட்டமாக நறுக்கி வச்சு இதில் சேர்க்க போகிறோம். அதாவது காரம் நல்லா இருக்கட்டும், அதனால காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 5லேருந்து 8 10 கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் 5 தான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நீட்டமாக கட் பண்ணி அதோட கருவேப்பிலையும் அதோட ஒரு கொத்தாக இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் நல்லா பொரியிற மாதிரி வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் தயிரை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதாவது தயிர் கலர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை இதோட நம்ம சேர்க்குறோம். கொஞ்சம் தயிர் கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. அது நம்ம இந்த சூடோட தயிர் ஊற்றும் போது கொஞ்சம் அப்படியே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதை பற்றி நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. தேவையான அளவுக்கு, அதாவது உப்பு தேவைன்னா இதில் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி திகட்டிடும். ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயும் உப்பெல்லாம் சேர்த்துருக்குறோம். இப்போது தயிர் கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த சிக்கன் துண்டுகளை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுடுங்க. இப்போது இது அப்படியே தயிரோட அப்சர்வ் பண்ண போது இதுதான் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த சிக்கன் அப்படியே தயிரோட அப்சர்வ் ஆகி அதோட ருசியே சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ தயிரோட அந்த சிக்கன் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடும். அடுப்பை மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தயிர் ஃபுல்லாக சிக்கனோட அப்சர்வ் ஆகிடும்.
கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். பிறகு அதை எடுத்துட்டு திரும்ப தண்ணி இருந்துச்சுன்னா அப்படி கிண்டி விட்டு அதை கொஞ்சம் நல்லா வற்ற வச்சுருங்க. தண்ணி இருக்கக்கூடாது, தயிரோட தெரியக்கூடாது வெளியில். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் இதில் சேர்க்குறோம். இதில் வந்து நான் எலுமிச்சைப்பழம் சேர்க்கலை, ஏன்னா நம்ம தயிரோடு தான் இதை மிக்ஸ் பண்ணுறதுனால எலுமிச்சைப்பழம் சேர்த்தா ரொம்ப புளிச்சிடும். அதனால் எலுமிச்சைப்பழம் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. சுவையான ஸ்பைசி சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.